தனியா இருந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கும் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும், ஒரு கண்ணோட்டம் இருக்கும். நம்ம புத்தக வாசிப்பு நிகழ்ச்சியில சொல்பேசிகள் பகுதியில நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய புதிய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த டாபிக்ல பேசுறாங்கன்னு பார்க்கலாம். நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொமான்ஸ், ஆக்ஷன், அட்வென்ச்சர் அப்படின்னு ஒரு வகைமைப்படுத்துதல் என்றைக்குமே இருக்கும். இது சினிமா மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறையாவனா எடுத்துக்கோங்களேன், ஒரு படிப்புல வந்து விதவிதமான பிரிவுகள் இருக்கிற மாதிரி இலக்கியம்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா விதவிதமான பிரிவுகள் இருக்குது. அதுதான் வந்து சுருக்கமாக வந்து இசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், டாடாயிசம், கியூபிசம், இந்த மாதிரி வேரியஸ் இசங்கள் இருக்குது. அந்த இசங்கள் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இசங்கள் வந்து ஒரு வாசகரை குழப்புதா, இல்லை எந்த மாதிரியான ஒரு தெளிவை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்றதான் வந்து இன்னைக்கு வந்து புத்தகவாசிகள் அப்படின்ற நிகழ்ச்சியில் சொல் பேசிகள் அப்படின்ற பகுதியில் வந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்து 4 இலக்கிய வாசகர்கள் நம்மளோட பங்கு பெற்று இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு இலக்கிய வாசகன் பார்வையில் இது எப்படி தெரியுதுன்றதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ராஜன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான இலக்கியம் சார்ந்த இசங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரிவுகள் இருக்கிறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த இசங்கள்லாம் என்னென்னங்கிற டெஃபினேஷன்லாம் தெரியாது. ஆனால் அது சார்ந்த படைப்புகள் தொடர்ந்து வாசிக்கிறான ஆவல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் என்ன மாதிரி கதைகள் கேட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, மலையை தாண்டுறது, அமானுஷ்யம், பறக்கும் பாய், இந்த மாதிரியான கதைகள் கேட்டு வளர்ந்தவங்க நம்ம. அப்போது நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம அறிவு கூட்டாத நினச்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கற்பனைக்கு தேனி போடுறது இந்த மாதிரியான படைப்புகள் தான் அடுத்த கட்டத்தில் நம்ம கூட்டு போகுது. அதுக்காக இது கண்டிப்பாக தேவைன்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கீங்க. ஒரு எழுத்தாளரினுடைய பார்வையில் இந்த மாதிரியான இசங்கள், விதவிதமான பிரிவினைகள் அல்லது வகைமைப்படுத்துதல்கள் வந்து எந்த மாதிரியான அவசியத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை உண்மையில அவசியம் ஏற்படுத்து, அதுக்கான அவசியம் இருக்கிறதா? இல்லை, அதுக்கான அறிதல் வந்து வாசகர் சைட்லேருந்து அதிகமாக இல்லைங்கிறது என்னோட இது. ஏன்னா கதை அவ்வளோதான், எல்லாமே ஒரு கதை. அந்த கதைக்கு நாங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும்போது தான் நீங்கள் சொல்கிற அந்த இசங்களுக்குள்ளது போகுது. இந்த கதை இப்படி இருக்குது, அந்த கதை அப்படி இருக்குது, அதனால் அது இந்த இசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு அரங்கில் முன் வைக்கும்போது என் நாவல் இந்த இசத்தை பேசுது, இல்லை அந்த நாவல் இந்த இசத்தை பேசுதுன்னு ஒரு வகைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இசம் உதவுது. மற்றபடி வாசகனுக்கும் எல்லா இசமும் தெரியும், ஆனால் அதுதான் அந்த பேருங்கிறது தான் வாசகனுக்கு தெரியாது. அன்றாட பழகி. என்னுடைய ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான இசங்கள், இந்த இசம் பேசுது, என்னுடைய கதைகள் இது இருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமா வாசகர்களை வந்து நம்ம சுருக்குறோமா? நீங்க இதுதான் படிக்கணும், நீ இதுதான் தெரிஞ்சுக்கணும், நீ படிக்கிறது இதுதான் அப்படின்னு நீங்களே வந்து இப்போ எழுத்தாளரே வந்து ஒரு திணிக்கிற மாதிரியான விஷயமா இதை நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பாக பார்க்குறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். தேவதச்சனை சந்திக்கும் போது அவர் நக்குலனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நக்குலனை நான் மெட்டாஃபிக்ஷன் அது இதுன்னு நான் மட்டும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இங்கே நான் என் கூட பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னா உன் கவனம் அங்கே போகுது, ரெண்டுத்தையும் எழுதுனா அதுதான் நீ மெட்டாஃபிக்ஷன்ன்றாரு. நாம் அன்றாடம் பண்ணுறதை தான் நான் முன்ன சொன்னாமே நம்ம வகைமைப்படுத்துகிறோம். அந்த வகைமைப்படுத்துறதை முன்னிலைப்படுத்துறதுக்கு அந்த டைட்டிலில் இந்த நாவல்லாம் இருக்குது, இதில் என்னோட நாவல் வருது, உலக அரங்கில் இப்படிலாம் எழுதியிருக்காங்க, அந்த அந்த அம்சத்தில் தமிழ்லேருந்து ஒரு நாவல் இருக்குது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது. அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது திணிக்கிற மாதிரி தான். ஆனால் நம்மளுடைய தமிழ் சூழலுக்கு, ஒரு தமிழ் வாசிக்கக்கூடிய சமூகத்துக்கு எந்த மாதிரியான இசங்கள் அதிகம் தேவை இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சமூகத்தின் பார்வையிலிருந்து இதை நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் நமக்கு தேவைன்னு எதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க? குறிப்பாக பொது உடைமை மிகவும் ரொம்ப தேவையாக இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து ஒரு குடும்ப அமைப்புமுறை பற்றி மட்டுமே மையப்படுத்தி எழுதுறது வந்து தமிழ் சூழலுக்கு பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு காலமும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப தேவையாகவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு படைப்பாளையும் அதில் ஒவ்வொரு வகை. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி லக்ஷ்மி சரவணகுமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அவருடைய ஒப்புநாய்கள் வந்து ரவுடிசம் மையப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவரோட அடுத்த நாவலான கானகன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிசம் சார்ந்தார், பொது உடைமை சம்மந்தமானதாக இருக்கும். இதே நீங்கள் ஒவ்வொரு படைப்பாளையும் ஒவ்வொரு மாதிரி. லட்சுமி சரவணகுமார் வந்து ஒவ்வொரு நாவல்களையும் ஒவ்வொரு இசங்களை மையப்படுத்தி அப்படி. ஆனால் லட்சுமி சரவணகுமார் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து என்னுடைய நாவல் வந்து இந்த இசத்தை சார்ந்ததுன்னு எழுத்தாளர் வகைமைப்படுத்தலையே. ஒவ்வொரு எழுத்தாளர்கள் அந்த மாதிரி. ஆனால் இப்போ சாரு நிவேதிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த இசத்தை சார்ந்தவன அவர் நான் எதுன்னு மையப்படுத்தி விரும்பல, நான் அவர் மையப்படுத்தி தான் எழுதுறாரு, இது மட்டுமே அப்படின்னு சொல்லி. இது அவருக்கான வாசகர்களும் அதை விரும்புறதுனால அதை தேடி போகிறாங்க, அவ்வளோதான். கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பகட்ட வாசகர்களுக்கு கண்டிப்பாக ரியலிச கதைகள் தான் ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும். ஏன்னா நாம் அன்றாடம் ஒரு தக்காளிக்காரனையோ, வெங்காயம் விற்கிறவனையோ, துணி துவைக்கிறனையோ, இஸ்திரி போகிறவனையோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளால் நெருங்கி பேச முடியல. ஏன்னா ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ் உறுத்தலாக இருக்குது, அவனுக்கு தனக்குன்னு சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்க பிம்பம் உறுத்தலாக. அப்போ அவனை பற்றிய புதுமையான கதைகளை மாஸ்டர்ஸ் எழுதும்போது, நான் அசோகமித்திரனை சந்திக்கும் போது பேசிட்டு அவர் சொல்கிறாரு, திடீர்னு பேச்சை நிறுத்திட்டார். ஏன் நிறுத்துறாருன்னு பார்த்தா, அங்கே ஒரு தக்காளிக்காரன் போயிட்டுருக்கான், அவனை நான் ரொம்ப நாள் முன்னாடி அவன் கூட பேசினேன்னு. அந்த தக்காளிக்காரன் எதுக்கு இவர் பேசணும்? ஒரு எழுத்தாளன் பல்வேறுபட்ட மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுக்கு இந்த இலக்கியத்தை யூஸ் பண்ணுறாங்க.
இந்த ரியலிசம் தான் நெருக்கத்தை உண்டு பண்ணுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது தான், ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு யதார்த்தமான கதைகள் வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாசிப்புக்கு அப்புறம் என்ன, அதை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். புதுசாக என்ன இருக்குது, புதுசாக என்ன இருக்குது, நம்ம தேடல் கூட்டிகிட்டே போகுது. தொடர்ந்து யதார்த்தமான கதைகள் வாசிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடுது. என்னடா இது இவ்வளோ தான் இங்கே இருக்கா தமிழில், வேறு பக்கம் போகலாம் அப்படின்னா அப்படி இல்லை. அது சார்ந்த படைப்புகள் எழுதுறதுக்கான தேவை இங்கே தான் ஆரம்பிக்குது நான் நினைக்கிறேன். இந்த பழைய இலக்கியங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலித்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு தனி வகைப்பாடு கிடையாது. ஸோ இப்போ தலித்து எழுச்சி இல்லை தலித்து மக்களுக்கான இலக்கியங்கள் அப்படின்னு அவங்கள சார்ந்த கதைகள், அவங்கள சுட்டி பேசு பொருளாக வரும் கதைகள் வரும்பொழுது ஒரு தனி பிரிவாக வந்து தலித்தியம்னே ஒரு இசம் மாதிரி உருவாகுது. இல்லை கண்டிப்பாக. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கான அரசியல் அமைப்பு வந்து எப்படிப்பட்ட புரட்சியை வந்து முதல்ல சமூகத்தில் அதுக்கான அரசியல் இயக்கங்கள் வந்து எப்படிப்பட்ட வேலைகளை அப்போ செய்யுது. இசங்கள்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எழுச்சிக்கு வந்து ஒரு வைஸ் வெர்சாவா நம்ம இங்கே விவாத பொருளாக இருக்கிறதும் இங்கே எழுது பொருளாக இருக்கிறதும் அரசியல் ரீதியாகவும் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படுத்து. கண்டிப்பாக. இப்போ ஜோதிராவ் ஃபூலே பிற்பாடு தான் வந்து நீங்கள் வந்து தலித் அரசியல் வந்து ஒரு எழுச்சி பெற்றதும், அதுபோல் இப்போ மராட்டி ரைட்டர்ஸ் தயா பவர் அவருடைய எழுத்துக்களுக்கு பின்னாடி தான் வந்து தலித் இலக்கியங்கள் வந்து பெரிதளவில் இந்தியா முழுக்க வந்து விரிவடைஞ்சுன்னு சொல்ல முடியும். இதை வந்து அரசியல் இயக்கங்களும் இந்த இலக்கியத்தின் மாற்றத்தை ஒரு கவர்ன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது ராஜன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனை கொடுக்குது? இந்த இசங்கள்ன்றது வந்து குழு மனப்பான்மையை அதிகரிக்குதா, இல்லை எல்லாரையும் ஒருங்கிணைக்குதா? எந்த மாதிரியான இந்த டைமென்ஷனை வந்து ஒரு ரீடருக்கு கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு வாசகனா அவன் ஒரு ஒரு குறிப்பிட்ட படைப்பில் வாசிச்ச அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு இடத்தை நோக்கி போவான். அங்கே இதெல்லாம் தேவையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை வகைப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது சார்ந்த படைப்புகள்லாம் தொடர்ந்து தேடி வாசிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுதுங்கிறது என்னோட. காஃப்கா மெட்டமார்ஃபோசிஸ்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஒரு மனுஷன் கரப்பாம்பூச்சியாக மாறுறதான் கதை. ஆனால் கரப்பாம்பூச்சியாக மாறுறதுக்கான நிலைமை அந்த ஊரில் இருந்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் நினச்சிட்டு இருக்கான், நான் பேசாமல் கரப்பாம்பூச்சியாக மாறிடலாம். ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் தான் உயிரோட கரப்பாம்பூச்சி உயிர் ரொம்ப எளிமையானது, நான் தப்பிச்சிடலாம் வேற ஒரு விஷயத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சமூக சூழல் அவனை மாற்றுது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கதைகள் வருது. இது வந்து ஒரு மரபாகுது. இந்த மரபை உடைக்கிற தருணத்தில் வேற ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கதை வருது. கம்பளம் பறக்கிறது, டேபிள் பறக்கிற ஆசிரியர் சோதியோட அப்படி வந்துச்சுன்னா அதை போஸ்ட் மாடர்ன்னு சொல்லலாம். ஏன்னா மரபை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவான மரபை அதை கட்டுடிச்சு வேற ஒரு மரபு உருவாகுது. ஆக போஸ்ட் மாடர்னிசம் தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. சமூகத்தோட வாழ்வியல் மாற்றத்தை அதுக்கேற்ற மாதிரி இலக்கியமும் தன்னை எவால்வ் பண்ணிக்குது அப்படின்னா அதைத்தான் போஸ்ட் மாடர்ன் சொல்லணும். இன்னைக்கு இல்லை, இதில் குறிப்பாக நான் சொல்லணும், படைப்பாளிகளை வந்து ஒரு இசங்களுக்குள்ளே கட்டுப்படுத்துறது வந்து வாசகர்கள் தான். வாசகர்கள் வந்து அவர்களுடைய தேவை விருப்பம் எது சார்ந்ததாக இருக்கிறதோ அதை வந்து படைப்பாளிகளும் வந்து அப்போது அவங்களுக்கான வாசகர்கள் வட்டம் உருவாகும் போது அதையே வந்து மையப்படுத்தி அந்த கோரிக்கையிலே மையப்படுத்தி படைப்பாளிகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இலக்கியத்தில் இசங்கள் எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, எந்தெந்த மாதிரியான வகைமைகள் இருக்கின்றன, வாசகனை தெளிவடைய வைக்கிறதா, குழப்புகிறதா, இந்த மாதிரியான ஒரு சுவையான விவாதத்தை வந்து நாம் இன்று பார்த்தோம். இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.